கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நாம் ஒரு அடையாளமாக இருக்கிறோம் என்ற தலைப்புகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் பார்த்து நம்மிடத்திலே கர்த்தர் செய்கிற அற்புதத்துக்கு நாங்கள் அடையாளமாக இருக்கிறோம். மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்கிற அற்புதங்களை கண்டு அந்த அடையாளத்தை கண்டு அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படி கர்த்தரங்களை வைத்திருக்கிறார். ஆமேன். அதே வேளையில பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தாவினாலே தேற்றப்படும் பொழுது நாங்கள் இந்த உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறோம். எங்கள் இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் நிமித்தம் நாம் தோண்டு அழிந்து போகாதபடி அதன் நடுவிலே நாங்கள் தேற்றப்படுகிறோம். தேற்றப்படும் பொழுது எங்களுடைய சத்துருக்கள் கண்டு அவர்கள் எங்களை அடையாளத்தை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 86வது சங்கீதம் 17வது வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார்: கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது. என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமேன். அங்கே தாவீது சொல்லுகிற காரியத்தை பாருங்க பிரியமானவர்களே. எனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் எல்லாருக்கும் முன்னாக அவன் தேற்றப்படுகிறதே, அவனுக்கு துணையா இருக்கிறதே அவர்கள் கண்டு அவர்கள் வெட்கப்படும்படி அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் என்று சொல்றான். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னையும் என்னையும் தேற்றுகிற அந்த அடையாளத்தை சத்துருக்கள் காணணும். என்னடா நம்முடைய ஆண்டவர் எப்படி தேற்றுகிறவராம்? வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 12வது வசனம் தொடக்கம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவனிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அதை காணும்போது உங்களை இருதயம் மகிழ்ந்து உங்களுடைய எலும்புகள் வசம்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்தில் அவருடைய நாமம், அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, நான் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர், எங்களை முழங்காலில வைத்து தாளாட்டுகிறவர், எங்களை அவர் இடுப்புல வைத்து சுமக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர் எங்களோடு இருந்து எங்களை தேற்றும் பொழுது நிச்சயமாகவே அந்த அடையாளத்தை சத்துருக்கள், எங்களை வேதனைப்படுத்தின, துக்கப்படுத்தின, துயரப்படுத்தின, நெருக்கம் உண்டாக்க செய்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள் கண்பார்கள். அவர்கள் காணும் பொழுது நமக்குள்ளே தேவாதி தேவன் தேற்றுகிறதை அடையாளமாய் பார்ப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளன் அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமேன். இன்றைய நாட்களில் பிரியமானவர்களே, நம்மளை தேற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உங்களை தேற்றுகிறவராக, எல்லா சூழ்நிலையிலும் உங்களை அரவணைக்கிறவராக, எல்லா சூழ்நிலைகளை இடுப்புல வைத்து சுமக்கிறவராக, எல்லா சூழ்நிலையிலும் எங்களை முழங்காலில் வைத்து தாளாட்டுகிறவராக இருக்கிறாரே. அவர் எங்களை தேற்றுகிறது, அவர் எங்களுக்கு துணையா இருக்கிறதே. சத்துருக்கள் கண்டு அவர்கள் வெட்கப்படும்படியாய் கர்த்தர் உன்னையும் என்னை ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். நாம் அடையாளமாய் இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆகவே மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு அடையாளம் எடுத்துக்காட்டாய், ஒரு மேன்மையாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறபடி அந்த மேன்மையில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. God bless you all.